இந்த மாதிரி மணக்க வெண்டைக்காய் பச்சடி சாப்பிட்ருக்கீங்களா? நான் ஹைதராபாத் போனப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பச்சடிஸ் இருந்தது. அப்போ ஷெஃப் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வெண்டைக்காயில் நேச்சுரலாகவே குழகுழப்பு தன்மை இருக்கும். பட் நத்திங் டு வரி, சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில் அரை கரண்டி நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 பல் பூண்டு, 8 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வதக்கிட்டு அதில் தூளாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வதக்குங்க. கூட ஒரு கை கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்ததும் ஆற விட்டுருங்க. இப்போ அதே சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி 1/4 கிலோ வெண்டைக்காயை மெல்லிசாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வதங்குற நேரத்தில் ஆறுன மற்ற பொருட்களை மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான உப்பு போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்து நல்லா ஃப்ரையான வெண்டைக்காயையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 முறை மட்டும் அடிச்சுட்டு எடுத்து வச்சிருங்க. இதுக்கு யூஷுவல் தாளிப்பு தான். நீங்க பூண்டு மட்டும் இடிச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். எப்படி